ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலேருந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான வேகன்சியை வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்ஸ் லிமிடெட் வந்து இந்த வேகன்சியை அறிவிச்சிருக்காங்க. ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக்ஸ் சர்வீஸ்லேருந்து இந்த வேலை வாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் போஸ்டிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு சிவிலில் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஐடி சிஎஸ்சில கொடுத்துருக்காங்க. எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. டோட்டலாக வந்து 72 வேகன்சிஸை வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் ஏஜ் வந்து 40 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 18 முதல் 40 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இதில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் மெக்கானிக்கலுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து மினிமம் டிகிரி எடுத்திருக்கணும். நீங்கள் அந்த ஃபீல்டில் ஏதாவது ஒரு ஃபீல்டில் நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு டிகிரி கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருக்கணும். மினிமம் டிகிரி தான். 2 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பேச்சுலர் டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சிவில்லையும் அதே போல தான். சிவில்லையும் கண்டிப்பாக நீங்கள் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி சிஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி மினிமம் முடிச்சிருக்கணும். நீங்க மினிமம் 2 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடி ஃபீல்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏபிஐ அண்ட் மொபைல் அப்ளிகேஷனை வந்து குறிப்பா கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து 60% வந்து ரிட்டன் டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. மீதி 40% வந்து இன்டர்வியூவில் செலக்ட் பண்ண போகிறாங்க. டோட்டலாக 100% இது நடக்க போகுது. கூடுதலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பேமெண்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சேலரி வந்து 23,340 ரூபாய் இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஃபீஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஜெனரல் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்க்கு வந்து 600 ரூபா நீங்கள் ஃபீஸ் அடைக்க வேண்டியிருக்கும். இடபிள்யூஎஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்க்கு வந்து 300 ரூபா வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். எப்படி அப்ளை பண்ணணும் என்கிற டீட்டெயிலை வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்குங்க. எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னா டெல்லி குர்கானில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க 28/4/2024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டோட லிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. www.rits.com அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. கூடுதலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 7/4/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னைக்கு எக்ஸாம் இருக்கும், என்னைக்கு உங்களுக்கு கால் டிக்கெட் வரப்போகுதுங்கிற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி நீட்டாக பார்த்துக்குங்க. லாஸ்ட்டில் இன்டர்வியூ கூட வைப்பாங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்டர்.